பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகையில் அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து நடத்தியே சென்ற கர்த்தரை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்குகையில் மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் கண்மலை பிளந்து தண்ணீரை சூரந்து தாகம் தீர்த்த தயவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே வனந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு பேசி எங்களுக்கு நடக்கும் வழிகளை காண்பிப்பீராக. ஒன்றும் இல்லாத வெறுமை நிலையில் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுக்க வல்ல தேவனுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மாறாவை போன்ற கசந்த வாழ்க்கை மதுரமாய் மாற உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அதிசயமாய் நடத்தும். எங்களோடு நீர் பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, கர்த்தருடைய மகிமை நமது வாழ்விலே வெளிப்படும் முன்பு. ஒருவேளை திகைப்பு வரலாம். தேவ மகிமை வெளிப்படும் முன்பு நாம் வாழ்விலே ஒருவேளை திகைப்பு வரலாம். ஏன் இந்த திகைப்பு அப்படி நம்ம நினைக்கும் போது வேத வசனம் சொல்லுகிறது. யோவான் 2:11 நமக்கு நல்லா தெரிந்த ஒரு வேத பகுதி. கானாவூர் கல்யாணத்தில் இயேசுவும் தாயும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த இடத்துக்கு அவங்க 2 பேருமா போகும்போது முதல் வசனத்திலிருந்து 11 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள் என்று நாம் பார்க்குறோம். முதல் வசனத்தில் இயேசுவின் தாயும் இயேசு அங்கே இருந்தாங்க. 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள்.
3ஆம் வசனம் சொல்லுகிறது, திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவர்களை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. அப்போ அவருடைய தாய் சொல்றாங்க வேலைக்காரரை நோக்கி, என்ன அவர் சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி. இப்போ தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க என்ன செஞ்சாரு, யூதர்கள் வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல தங்களை சுத்திகரிப்பதற்காக வைக்கப்பட்ட அந்த குடம், அதுல ஒவ்வொன்றும் எவ்வளவு நீர் கொள்ளும்னா 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதான கற்ஜாடிகள் அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. தண்ணீரை நிரப்புங்க என்று சொல்லி அந்த தண்ணீரை நிரப்பினவுடனே பரிமாறுங்கள் என்று சொல்லும்போது அதை குடித்து பார்த்த ஒவ்வொருவருக்கும் என்ன ஒரு சந்தேகம் வந்தது என்று 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து அதற்கு பிறகு ஜனங்கள் திருப்தி அடைந்த பிறகு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. இது கானா ஊரிலே தேவன் முதலாவது அற்புதத்தை செய்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் அதிகம் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இந்த திருமண வீட்டுல பாருங்க, அந்த குறைவுகள் வந்தது. தேவ மகிமை அந்த வீட்டுல வெளிப்படும் முன்பு ஒரு குறைவை நாம் பார்க்கிறோம். அந்த குறைவின் நேரத்துல என்னெல்லாம் நடந்திருக்கும், எவ்வளோ உள்ளங்கள் அங்கலாய்த்து இருக்கும், எவ்வளோ மனம் பதைத்து நிற்கிற காரியங்கள் எல்லாமே நடந்திருக்கும். என்ன செய்ய போகிறாரோ என்று சொல்லி இயேசுவை நன்கு அறிந்த அவரது தாயாரும் சீஷர்களும் அவர் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்திருப்பாங்க. ஒருவேளை வேலைக்காரருக்கு மரியாள் அவங்க சொன்னதுனால வேலைக்காரர்களும் என்ன செய்திருப்பாங்க, இயேசுவையே நோக்கி பார்த்திருப்பாங்க, அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வரப்போகிறதோ என்று சொல்லி. இப்படியெல்லாம் நடந்து முடித்து வெறும் தண்ணீர் திராட்சரசமாக மாறி ஜனங்கள் ருசித்த போது அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்து அங்கு தேவநாமம் மகிமைப்பட்டது. அநேகர் விசுவாசிக்கும்படியாய் தேவநாமம் மகிமைப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்று கூட இந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் போதெல்லாம் அநேக நேரத்துல நம்ம இது ஆண்டவரிடத்துல சொல்லி இப்படி போன்ற ஒரு அற்புதம் எங்கள் வாழ்க்கையில நடக்கணும் என்று சொல்லும் போது எவ்வளவு குறைந்த ஒரு நிர்பந்த நிலைமையில கூட நம்முடைய வாழ்வின் அநேக தேவைகள் சந்திக்கப்பட்டு இருக்கிறது என்கிறத நாம் நிச்சயமா அறிந்திருக்க முடியும். சாட்சியா இன்றும் சொல்ல அநேகர் உண்டு. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்பட முன்னாடி என்ன நடக்கிறது, ஏதோ சில குறைவுகள் காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் வாசிக்கும் போது லூக்கா 17ஆம் அதிகாரம் 12 முதல் 19. அவர் கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, ஏசையரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அப்ப அவர்களுடைய அந்த குஷ்டரோகம் பாருங்க, அவரை இயேசுவை பார்க்க முடியுமா, நம்ம சத்தம் அவருக்கு கேட்குமா, யாராவது நமக்காவது ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா என்றெல்லாம் இல்லை. அவர்களால் முடிந்த அளவு சத்தமிட்டு இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்களை அழைத்தார்களாம். அப்ப இயேசு என்ன சொன்னாரு, கையை வச்சு இந்த இடத்துல தொட்டு சுகப்படுத்தல, அவர் எதுவும் செய்யல. நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள். அப்படி போகும்போதே அவர்களுக்குள்ளாக ஒரு விடுதலை உண்டாகிறது. சில நேரங்கள்ல நம்ம ஒரு ஆலயத்துக்கு போவோம், இல்ல ஒரு ஜெப கூட்டங்கள் எங்கேயாவது நடந்ததுன்னா விடுதலை கூட்டங்களுக்கு நம்ம போவோம். ஒருவேளை அந்த இடத்துல நம்ம அதிகமாக தேவனை நோக்கி சத்தமிட்டு அழைத்து அந்த இடத்துல ஒன்றுமே நல்லா நடக்காதது போல காணப்பட்டாலும் வீடு திரும்பும் போது பாத்தீங்கன்னா போகிற வழியிலேயே நமது பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் வீட்டுக்கு நம்ம போய் சேர்ந்து அந்த இடத்துல நாம் உள்ள நுழையும் போது ஒரு பெரிய அதிசயம் நமக்காக காத்திருக்கும். இப்படி அநேக வேளைகளில் நாம் அனுபவித்திருக்கிறோம். நான் அநேக முறை தெய்வீக சுகத்தை அப்படி நான் பெற்றிருக்கிறேன். ஒரு ஆலயத்திற்கு போகும்போது, ஒரு கூட்டத்திற்கு, ஆவிக்குரிய ஒரு கூட்டத்திற்கு நான் போகும்போதெல்லாம் என்னுடைய ஹேண்ட்பேக்கில் எல்லாமே வைத்திருப்பேன். வெந்தயம், மோர், ஜவ்வரிசி கஞ்சி, அந்த மாதிரி கசகசா, இப்படிப்பட்ட அநேகத்தை எடுத்துக்கொண்டு நான் போயிருக்கிறேன். ஆனால் திரும்பி வரும்போது எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருக்கும்.
அவ்வளவு நேரம் இந்த வயிறில் உள்ள எரிச்சலோ எதுவுமே தெரியாது. வீட்டுக்கு வந்த உடனே நான் நல்ல காரமான ஒரு உணவு சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு ஹீல் ஆயிருக்கும். உடம்பு அவ்வளோ அற்புத சுகத்தை நான் பெற்றிருப்பேன். அப்போ பாருங்க, குஷ்டரோகிகளை அப்படிதான் சொன்னார் ஆண்டவர், நீங்க போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். போகிற வழியிலே அவர்களுக்கு சுகம் ஆயிடுச்சு. ஆனா 9 பேர் அவங்க ஆசாரியர்களுக்கு காண்பிக்க எவ்வளோ நாட்கள் காத்திருப்பாங்க அந்த சிறையிருப்புல. என்றைக்கு நாம் இந்த உலகத்தால் அங்கீகரிக்கப்பட போகிறோம், குடும்பத்திற்கு போக போகிறோம் என்று அவங்க அங்கலாய்த்திருந்ததுனால அவங்க போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும் ஆண்டவராகிய இயேசுவிடத்துல வந்து அவன் தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. 16-15 வாசிக்கிறோம். உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு என்ன செய்கிறான், பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்போ இந்த புறஜாதி ஆயிருந்த சமாரியனுக்கு மட்டும்தான் நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயம் இருந்தது. இன்னைக்கு அநேக நேரங்களில் பாருங்க, இந்த அற்புத சுகம் ஆண்டவர் கொடுக்கறது எல்லாமே இலவசம் தான். ஆனா இந்த இலவசத்தை அநேகர் என்ன செய்யறாங்க, நான் போறேன் ஆலயத்துக்கு, அவர் சுகப்படுத்தி தான் ஆகணும், என் வாழ்க்கையை சந்தித்து தான் ஆகணும், தேவைகள் சந்தித்து தான் ஆகணும் என்கிறது போல நன்றி செலுத்த அதிகமா நேரத்தை செலவிட மாட்டாங்க. தொடர்ந்து தேவனை பற்றி கொண்டு இருக்க மாட்டாங்க. வந்தோம், விடுதலையை பெற்றோம், அதோட நம்ம ஆண்டவர்கிட்ட விட்டு விலகிடலாம் அப்படி சொல்லி, ஒருவேளை தேவனை விடாம பிடித்து கொண்டிருந்தா பரவாயில்ல, கர்த்தரையும் மறந்து போய் வாழ்ந்தா அது மிகுந்த வேதனையை கொடுக்கக்கூடியது. இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியப்படுகிறார். இந்த புறஜாதி மகன் என்னை மகிமைப்படுத்துகிறானே என்று சொல்லி அவருக்கு, உன் விசுவாசம் நீ பெரியதப்பா, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் தான் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தது என்று சொல்லுகிறார். அப்ப தேவனை மகிமைப்படுத்துவதுனா என்ன? ஒரு அற்புதத்தை ருசிக்கும் போது, அதிசயத்தை ருசிக்கும் போது, நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விடுதலையை ருசிக்கும் போது, எத்தனையோ காலத்துல தூங்க முடியாத, உறங்க முடியாது, குடும்பத்திலிருந்து, சமுதாயத்திலிருந்து, சபையிலிருந்து தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும்போது ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தா எப்படி இருக்கணும்? அதை தேவ சமூகத்துல இயேசுவுக்கு நன்றி செலுத்தின அந்த சமாரியனை போல தேவ பாதத்தை பிடித்து கொண்டு, வாழ்நாளெல்லாம் உங்களுடைய பாதத்தை முத்தம் செய்கிறேன் என்று அர்ப்பணிக்க கூடியதாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த ஒரு தேவ நாமம் மகிமைப்படும் முன்னாடி அத்தனை காலங்கள், எத்தனை காலம் அவங்க குஷ்டரோகியா இருந்திருப்பாங்களோ தெரியாது. பாவம் ஒரு குஷ்டம், அது என்ன செய்யாது, அழித்து விடும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு எந்த காரியத்துல ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதுலதான் அவன் அடிமையாக இருக்கிறான். இப்ப இன்னைக்கு யோசித்து பாருங்க, தேவனுக்குள்ள நம்ம வந்த பிறகு எத்தனையோ காரியங்கள் நம்மை ஜெயித்து அடிமைப்படுத்தி வைத்திருந்த அநேக காரியங்களிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நாம் யோசித்து பார்த்தோம்னா எவைகளிலே நம்ம அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். அநேக நேரத்துல நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக நம்ம அநேகத்திலிருந்து விடுதலை பெற்றிருப்போம். ஆனாலும் சூழ்நிலைகள், ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் தெரியும் நான் இன்னும் எதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன், இன்னும் உலக அன்பிற்கு ஏங்கி கொண்டிருக்கிறேனா, இயேசுவையே நான் எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறேனா என்பது நமக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது தெரியும். அப்ப நாம் உணர்கிறோம், நான் இன்னும் இந்த ஒரு பாண்டேஜ்ல இருக்கிறேன், நான் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்ப அந்த ஒரு உணர்வு பாத்தீங்கன்னா நம்மை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க கூடியதா இருக்குமானா அதுல இருந்து நாம் வெளியே வர கர்த்தர் உதவி செய்வார். அவர் சொல்லுகிறது போல, நீ போய் ஆசாரியருக்கு உன்னை காண்பித்து நீ உன் குடும்பத்துல சபையில சாட்சியர் என்று ஆசீர்வதித்து அனுப்புகிற. அது மாதிரி நமக்கும் கூட தேவன் அற்புதத்தை செய்கிறார், அவர் நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக. அப்ப அதை நாம் உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனையும் தேவனது பிள்ளைகளையும் கர்த்தரோடு உள்ள உறவையும் ஐக்கியத்தையும் விட்டுவிடவே கூடாது என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நாம் அவருக்கு எப்படி இடம் கொடுக்க வேண்டுமா? மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பதற்கு நாம் இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் கிரியை செய்வதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்துல நாம் வாசிக்கும் போது
சங்கீத புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 24:7 முதல் 10. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும்? வாசல்களை திறக்க வேண்டும், இருதயத்தின் கதவுகளை, சிந்தனையின் கதவுகளை. இன்னைக்கு அநேகர் சிந்தனையில விடுதலை ஆக்கப்படாததுனால அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியல. இருதயத்துல விசுவாசித்தாலும் நாவினால அறிக்கையிட்டாலும் அது சிந்தனையில நாம் கேட்டதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மையினால நம்மால அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடிவது இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் அவர் பிரவேசிப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும். என் குடும்பத்திலே நீர் அசைவாடுவதற்கு இடம் கொடுக்கிறேன், என் பிள்ளைகளுக்குள் நீர் கிரியை செய்வதற்கு அனுமதிக்கிறேன். இந்த சூழ்நிலையில எங்கள் குடும்பத்திலே நீர் அசைவாட, சபையிலே, சமுதாயத்திலே, தேசத்திலே, உலக நாடுகளின் எந்த பகுதிகளில் இருந்தாலும் நான் உண்மை அனுமதிக்கிறேன் என்று சொல்லி நாம் முதலாவது நம் இருதயத்தை, நமது சிந்தையை, நமது வாழ்க்கையின் மிகுதியான பகுதிகளை நாம் திறந்து அவர் கிரியை செய்ய அனுமதிப்போமானா, அவர் உள்நுழைய நாம் அனுமதிப்போமானா, நம்முடைய குடும்பத்திலே மகிமையின் ராஜா, சேனைகளின் கர்த்தர் மகிமைப்படுவதற்கு ஒவ்வொரு இருதயங்களும் திறக்கப்பட வேண்டும் என்று வைராக்கிய வாஞ்சியோடு நாம் ஜெபிப்போமானா, அதற்குரிய வாசல்களை திறந்து தாரும் ஆண்டவரே என்று சொல்லி தேவன்கிட்ட ஒப்பு கொடுப்போமானா, இந்த மகிமையின் ராஜா அவர் உட்பிரவேசித்து என்ன செய்வாரு? யாருடைய நாவுகள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமோ அவர்களை நாவுகள் மகிமைப்படுத்தும்படி கர்த்தரே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ரோமர் 8:18 சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இப்போ நம்ம பாடுகள் இல்லாதபடிக்கு மகிமையை காண முடியுமா? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் என்ன செய்கிறது? அவர்களை தேவனிடத்துல உந்தி தள்ளக்கூடியதாய் மாற்றுகிறது. இந்த பெரிய காரியம் என் ஆண்டவராகிய கர்த்தரால் இல்லாம எவராலே மாற்ற முடியாது. இன்னைக்கு அநேக அந்தரங்கத்திலே பாதிக்கப்படுகிற பிள்ளைகள், அவர் வெளியிலையும் சொல்ல முடியாது, அவர்களை இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது இது எப்படி நடக்கும், அப்படித்தான் தோணும். ஆனா வசனம் சொல்லுகிறது இக்காலத்து பாடு. நம்ம யோசித்து பார்த்தோம்னா இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையில எத்தனையோ பாடுகளை நாம தாண்டி வந்திருப்போம் பாருங்க. குறிப்பிட்ட காலங்கள், குறிப்பிட்ட விதத்துல நம்ம தேவன் ஒரு படி மேல நம்மை நடத்துவதற்காக அனுமதிக்கிற பாதைகள் எல்லாம் அவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும். ஆனா அது எவ்வளவு மகிமை கொண்டு வந்தது, நமது வாழ்வில் எத்தனை நன்மைகளை கொண்டு வந்தது என்பதை நம்ம சாட்சியா சொல்ல முடியும். அப்படின்னா இன்னைக்கு நீங்க கடந்து போகிற அந்த பாதைகள் கூட இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று நம்முடைய ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் கிரியை செய்வார் என்பதை நாம் நம்ப வேண்டும். வசனம் சொல்லுகிறது, லூக்கா அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது கூட மரியாள் கிட்ட தேவதூதன் வந்து இயேசுவின் பிறப்பை குறித்து அறிவிக்கும் போது அவங்க கூட கலங்கி போகிறாங்க. இது எப்படி ஆகும்? என்னுடைய வயிற்றிலே இந்த இயேசு எப்படி பிறக்க முடியும்? நான் புருஷனை அறியனே என்று சொல்லி எல்லாம் கலக்கம் அடைந்த நாள், அந்த நேரங்கள் எவ்வளவு இருந்திருக்கும், அந்த வேதனை எப்படி இருந்திருக்கும், எதையெல்லாமோ யோசித்திருப்பாங்க. அப்ப இந்த நாட்கள்லயாவது என்னென்னமோ வழிகளில ஏதோ நடக்கிறது. ஆனா அந்த நாட்கள்ல எத்தனை நிந்தனை, அவமானம், இதை நினைத்து பார்த்து பயந்திருப்பாங்க. ஐயோ, நான் எப்படி இந்த ஒரு காரியத்தை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் என்று சொல்லி. ஆனா தேவதூதன் திடப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லும் போது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க? என்னுடைய ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி தேவனை துதிக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்ப இன்னைக்கு நமது வாழ்வில் கூட பாருங்க, இப்படிப்பட்ட
பெரிய காரியங்கள். சகரியா எலிசபெத் தங்களுடைய வாழ்க்கையில இனி ஒரு குழந்தை பிறக்கும்ன்றதையே அவங்க மறந்துச்சாங்க. அந்த சமயம் தேவதூதனால் அந்த வரப்போகிற காரியத்தை வெளிப்படுத்தும் போது அந்த சகரியா என்ன ஆயிட்டாரு, இது தாங்கிக் கொள்ள முடியாதபடி இது எப்படி நடக்கும் என்று அவிசுவாசத்தோடு பேசினதுனால அந்த குழந்தை பிறந்து பெயரிடுகிற நேரம் வரைக்கும் ஊமையனாய் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படித்தான் நம்முடைய காரியத்திலே வரக்கூடிய ஆன்சர்ஸ் இருக்கும். எவ்வளோ நாட்கள் நம்ம பதிலை பெற்றுக்கொள்ளவில்லை, எவ்வளோ நாட்கள் வாசல்கள் அடைக்கப்படுகிற நிலைமை, எப்பக்கமும் சூழ்ந்து நெருக்குகிற பாரங்கள், எந்த பக்கமும் இளைப்படைய முடியாதபடிக்கு ரிலாக்ஸ் ஆக முடியாதபடியான காரியங்கள் எல்லாம் காணப்படலாம். ஆனா அந்த தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது நிச்சயமாக நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். அப்போ தேவ மகிமை வெளிப்படும் முன்பு வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகள், வாழ்க்கையில காணப்படுகிற நிந்தனைகள், பரியாசங்கள், ஏளனங்கள், சத்துருக்களுடைய ஆயுதங்கள், இவைகளை பார்த்து நாம் சோர்ந்து போக கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய காரியங்களை நம்ம சும்மா நமக்கு இருக்கிற அந்த மூளை அறிவில விளங்கி கொள்ள முடியாது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10 முதல் நாம் வாசிக்கும் போது, இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரிகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நம்ம என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி இருக்கிறது என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இன்றைக்கு கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் எல்லாம் செய்கிறார். ஏன் இப்படி செய்கிறீர் என்று நம்ம அவரிடத்துல கேட்க முடியுமா? கேட்கவே முடியாது. அப்போ யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதி இருக்கிறது. அப்போ மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். எல்லாம் முன்னறியப்பட்டு முன்குறிக்கப்பட்ட காரியங்கள் நமது வாழ்விலே நிறைவேற்றப்படும் போது அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம், அங்கீகரிக்கிறோம், எப்படி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஏசாவை நல்லதா ஆசீர்வதித்தார். யாக்கோபும் ஏசாவும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அந்த நாட்களில் யாக்கோபுடைய அந்த கிஃப்ட் எல்லாம் கூட வாங்கி கொள்ற அளவுக்கு ஏசாவுக்கு ஒன்றுமில்லாமல் போகல. ஏசாவையும் தேவன் ஆசீர்வதித்தார் என்பது நாம் வேதத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். வசனம் சொல்லுகிறது, மோசையை நோக்கி என்ன சொன்னாராம் கர்த்தர், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன். விரும்புகிறான் நாளுமல்ல, ஓடுகிறவன் நாளுமல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். பார்வோனிடத்துல எத்தனை அற்புதங்கள் செய்தார். அப்ப அவன் இருதயம் கடினமாகும். நான் இன்னொரு அற்புதத்தை செய்வேன், நீ போய் பார்வோனை சந்தி என்று சொல்லும் போது வசனம் சொல்லுகிறது, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக பூமியில் எங்கும் பிரஸ்தாகமாகும்படியாக உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடைய சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆதலால் நான் இரக்கமாயிருப்பேன், கடினப்படுத்தணும்னா கடினப்படுத்துவேன். இன்னைக்கு ஏன் நம்ம அவரிடத்துல தர்க்கித்து கொண்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. ஒரு பாத்திரத்தை நல்ல அருமையாய் பயன்படுத்துறதுக்காக வனைந்து கொள்ளுகிறார். ஒண்ணு கனவீனமாய். இன்னைக்கு பார்வோன் அவரது சேனைகள் என்னதான் பின்தொடர்ந்து வந்தாலும் அவர்களுக்கு ஒரு முடிவை வைத்திருந்தார். சிவந்த சமுத்திரத்தின் நடுப்பகுதி வரைக்கும் விட்டுட்டார். சரி, என்ன வேணா நீ பண்ணு என்று சொல்லி அந்த ஒரு சடன், அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அத்தனை பேரும் அழியறதுக்கு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருந்தார். அவருடைய காரியத்தை நாம் என்ன செய்ய முடியாது, நமது ஞானத்தினாலே நாம் விளங்கி கொள்ளவே முடியாது. இன்றைக்கு அநேக நேரத்துல நமக்கு வருகிற பாடுகளை நாம் பார்த்து என்ன செய்கிறோம், இதுமா எனக்காக எதற்கு, எனக்கு மட்டும் எதற்கு? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ இன்னும் அது அநேக கனிகளை கொடுக்கும்படி நான் அதை சுத்தம் பண்ணுகிறேன் என்று. நாம் சில வரங்களை உடையவர்களாக இருக்கலாம், சில கிருபைகளை உடையவர்களாக இருக்கலாம். ஆனா இந்த தேசத்தை சந்திப்பதற்கு தேவன் நம்மை கொண்டு செல்லுகிற இடங்களுக்கு செல்லும் போது அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, விடுதலை ஆக்குவதற்கு உரியது
இது கிடையாது, இது போதாது என்பதனால பாருங்க, தேவன் இன்னும் ஆழங்களிலே நடத்தி இன்னும் அநேக பாடுகள் வழியாக நம்மை நடத்தி சென்று தேவன் மகிமைப்படுகிறார். சில நேரங்கள்ல தாய் தகப்பன் பாருங்க, தன்னுடைய பிள்ளைகள் குழந்தைகளா இருக்கும்போது, வாலிபிராயமா இருக்கும்போது, திருமணம் முடிகிற வரைக்கும் கூட நம்ம எப்படி நிற்போம், அந்த திறப்புல நின்று நம்முடைய பிள்ளைகள் பையனோ பொண்ணோ யாருக்காகனா ஜெபம் பண்ணுவோம். ஆனா அதற்கு பிறகு அவங்க எழும்ப வேண்டும், தன்னுடைய குடும்பத்துக்காக அவர்கள் எழும்ப வேண்டும். ஏன்னா மற்ற எல்லா விதத்திலையும் நாங்க, எங்க குடும்பம், என் பிள்ளைகள், எங்களுடைய ஞானம், எங்களுடைய தேர்வு அப்படிலாம் சொல்லும் போது, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அவர்கள் தனியாக எழும்ப வேண்டிய நேரம் அது. இதெல்லாம் உலக காரியங்கள் அவர் எல்லாம் கரெக்டா இருக்கிறது போல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு கணவன் மனைவி இணைந்து ஜெபிக்கணும், பிள்ளைகள் முன்னாடி சாட்சியா இருக்கணும். பிள்ளைகளுக்கு அந்த குடும்ப ஜெபம், தண்ணீர் ஜெபம், வேத வசனத்தை வாசிப்பதனுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்க வேண்டும். அந்த நேரத்துல சில நேரங்கள் என்ன செய்கிறோம், நீ உன்னுடைய காரியத்தில் இருக்க அந்த பிரச்சனைக்காக தேவனை தேடு அப்படி சொல்றதுனால நாம் அவர்களுக்காக ஜெபிக்காம இருக்க போறது கிடையாது. உபவாசிப்போம், ஜெபிப்போம், கண்ணீர் விட்டு அழுவோம், பல வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுவோம். நாம் அவர்களை பார்க்கும்போது நம் பார்வை வித்தியாசமாக இருக்கும், உலகத்தின் பார்வை வேறுபட்டதாக காணப்படலாம். அப்ப இதெல்லாம் நாம இருந்தாலும் அந்த குடும்பத்தினுடைய நபர்கள் என்ன செய்யணும், அவர்கள் தேவனை தேடுகளாக மாற வேண்டும், அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது, தேவனுடைய வருகையில நாம அந்த சத்தம் கேட்கும் போது நாம எல்லாரும் ஒன்று போல கை கோத்துட்டு ஓட முடியாது, பறந்து போக முடியாது. ஒருவரும் தனித்தனியாக தேவனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதானாலும், மரணத்தின் வழியாக பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் என்றாலும், ஆண்டவர்கிட்ட போய் நியாயசனத்துக்கு முன்னாடி நிற்கணும் என்றாலும் தனித்தனியே நம்ம நிற்கணும். அப்ப நம்ம எல்லோருக்குள்ளேயும் தேவ பயமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் எல்லாமே தேவை. அப்ப இன்றைக்கு தேவன் பாருங்க, சில நேரங்கள்ல ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்று அறியுங்கள். என்னுடைய வாழ்க்கையில கூட நான் அதிகமாய் தேவனை கிட்டி சேர்ந்தது எப்பொழுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதலா ஆரம்ப நாட்கள்ல வியாதியின் மூலம் என்னை தன் பக்கத்துல இழுத்து கொண்டார். வியாதி, வரிசையா வருகிற வியாதிகள். திருமணத்துக்கு முன்னாடி வியாதியே வந்ததில்லை. அந்த சிறிய வயதில அந்த வியாதிகள் நாங்க தேவனை மகிமைப்படுத்தாதனால வந்தது தவிர அதுக்கு பிறகு ஒன்றும் வந்ததே கிடையாது. ஆனா திருமணம் முடிந்த பிறகு பல வியாதிகள், அப்படி வரும்போதெல்லாம் குடும்பத்தினர் வெறுத்து போகிற அளவுக்கு வியாதிகள் வரும். அப்போ அதனுடைய காரியத்துல கூட சில வியாதிகளுக்கு மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, ஒண்ணுமே இல்லை என்ற நிலைமையில தான் தேவனை கிட்டி சேர உதவி செய்தார். நம்ம எல்லாம் உள்ளுக்குள்ள எவ்வளவு வியாதி இருந்தாலும் நம்ம தாங்கிக்குவோம். வெளியே தெரியும்னா என்ன செய்வோம், உடனே எந்த பிரச்சனையும் இந்த 4 சுவருக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம அமைதியா இருப்போம். ஆனா அதை தாண்டி இனி ஒருவருக்கு குடும்பத்தினுடைய காரியங்கள் தெரிய வரும்போது நம்முடைய இருதயம் ரொம்ப வேதனைப்படும். அதே மாதிரிதான் வியாதிகள் உள்ள இருக்கிற அநேகர் வெளியில ரொம்ப ஷோவா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்கு இருக்கிற வியாதிகள் வெளியே தெரிகிறபடி வந்துரும் என்று டாக்டர் சொல்லும் போது எப்படி இருக்கும், எல்லா இமேஜினேஷன் முழுக்க பண்ணிட்டு நம்ம கலங்கி போய் விடுவோம். அப்படிதான் என்னை தேவன் சந்தித்தாரு, அவருக்கு சொந்தமாக்கினாரு, குணமளிக்கும் வரத்தை கொடுத்தார், சுகமாக்குகிற அந்த வரத்தை தேவன் கொடுத்தார். என் பிள்ளைகள் அப்படித்தான் வளர்க்கப்பட்டு அவங்க எல்லாம் ஒரு வேலையில ஜாயின் ஆகிற வரைக்கும் அப்படி இருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை இவங்க எடுக்கிற மெடிசன், இவங்க ஈஸியா அதை பாஸ் பண்றது, இதெல்லாம் பார்த்து சீக்கிரத்துல அவங்க உடனே மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருந்து நம்ம ஜெபித்து வசனங்களின்படி நடந்து பாவங்களை அறிக்கையிட்டு நாம் விடுதலை பெற்றுக்கொள்வோங்கிறத இப்ப அது அடுத்த அடிக்கு போயிட்டாங்க. விசுவாச பிள்ளைகளும் அப்படிதான். நம்முடைய ஆலயத்துல வருகிற பிள்ளைகள், நம்முடைய ஜெபத்துல வந்து கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள், அந்த நாட்கள் அவங்களுக்கு பணம் இல்லை, என்ன செய்வாங்க, தேவ சமூகத்துல வந்து விடுவிக்கப்படுவாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் நல்ல ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல வேலைக்கு போய் குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு, இவ்வளவு முதிர் வயதுல ஒரு 10,000 எவ்வளவு இருக்கும், அந்த 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு வந்த உடனே என்ன செய்யறாங்க, வெளியில சொல்லவே மாட்டாங்க. வியாதின்னு கூட உடனே போவாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்து எதுவுமே முடியல அப்படிங்கிறப்ப என்ன செய்வாங்க, கர்த்தருக்குள்ள வருவாங்க. அப்ப அவர்கள் அப்படியே பின்மாற்றத்துல விட்டு விடாதபடி
மறுபடியும் அவர்கள் ஆதி அன்புல ஆதி விசுவாசத்துல கொண்டு வரணும்னா கர்த்தர் கைவிட்ட மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு போகிறார். ஆனா அது கைவிடப்பட்டது அல்ல. அவருடைய அன்பு மாறி போகவே இல்லை. நாம் மறுபடியும் அந்த லெவலுக்கு வந்து நிக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் சில நேரம் சில இதெல்லாம் துண்டித்து விடுகிறார். அப்ப பாருங்க, அது எதற்கு? காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதனால இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நம்ம வாழ்க்கையில எதுலலாம் இன்னைக்கு அநேகர் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்களோ, இதெல்லாம் ஒரு காலத்துல நல்லா உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு பிழியப்பட்டு சுட்டு எரிக்கப்பட்டு ஒண்ணுமில்லாம ஆனதுனால தான் அதன் மூலமா போயிட்டு நம்ம வெளியே வந்து இன்றைக்கு அதிசயமாக இருக்கிறோம், ஆச்சரியமாக இருக்கிறோம். அநேகர் நம்மை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் இருக்குது. ஆனா அதுக்கு என்ன கிரியம் செலுத்தணும் அப்படின்றத விட எப்படி தேவன் இடைப்பட்டார் அதை தான் சொல்லணும். கிரியம் நம்ம சீக்கிரம் செலுத்திடுவோமா என்ன? அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் எப்படி நம்மோடு இடைப்பட்டார் அதை யோசித்து பார்க்கும்போது அநேக பாடுகள். அப்ப அதன் வழியா தான் தேவநாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்நாள் வரைக்கும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவ மகிமை உன்னை வெளிப்படும் வரைக்கும், தேவ மகிமை உன்னுடைய வாழ்விலிருந்து வெளிப்படும் வரைக்கும், சந்ததியிலிருந்து வெளிப்படும் வரைக்கும் திகைப்புகள் வரலாம், ஆனா நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்றாரு. ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நாளில உணர்த்தி இருக்கிறீர். ஆண்டவரே, அவங்களுடைய குழப்பங்களை மாற்றி இருக்கிறேன். இயேசுவை நம்பின பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவின் சித்தம் இல்லாமல் எங்கள் தலை மயிரில் ஒன்று கூட கீழே விழாது என்றெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டோம். என் ஆண்டவரே, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்தால் தான் பரலோக ராஜ்யம் என்பதையும் அறிந்து கொண்டோம். ஆனாலும் அதன் நடுவிலே ஆண்டவரே தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள் நல்ல ஆவியின் கனிகளை உருவாக்கி ஆண்டவரை தாழ்மையை கொடுத்து, இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பாதையில போகாமல் ஸ்மூத்தா போகிற பிள்ளைகள் எவ்வளவோ பெருமை உள்ளவர்களாக நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவரை இந்த பாதைகள் எல்லாம் போய் அந்த பாதையிலே உருவாக்கப்பட்டு இன்று எக்ஸ்போஸ் ஆகிற வெளிப்படுகிற பிள்ளைகள், அவருடைய சந்ததி எல்லாமே ரொம்ப வித்தியாசமான நிலைமையிலே தாழ்மை உள்ள பிள்ளைகளாக காணப்படுகிறத நம்ம நாங்க பார்க்கிறோம். ஏசப்பா, அப்படி இந்த செய்தியை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையில உடைக்கப்பட்ட உள்ளங்களாய் ஏன் என்று சொல்லி கேள்வி கேட்கிற பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கீங்க. ஆண்டவரே, அவர்கள் நினைத்து பார்க்கட்டும், அது இப்படியெல்லாம் வேதத்துல அற்புதம் செய்வாரையானா அவருக்கு என்னுடைய மனதை திறந்து கொடுக்கிறேன், சிந்தையை திறந்து கொடுக்கிறேன், இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அந்த நிலைமைக்கு வரும்போது அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே மகிமையாய் மாற்றுவீராக. எங்களுக்கு நன்றி நிறைந்த இருதயத்தை கொடுப்பீராக. உம்முடைய பாதங்களை பிடித்து என் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், விடுதலை, ஆண்டவரை மாறாவின் கசந்து தண்ணீர் மதுரமாய் மாறுகிற காரியங்கள், பாதத்தை எப்போதும் எங்கள் ஜீவன் பிரியும் வரைக்கும் உங்களுடைய பாதத்தை பிடித்து முத்தம் செய்யும் நன்றி நிறைந்த பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. எங்களை எடுத்து ஆண்டவரை நீங்க பயன்படுத்துங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவர் எல்லா பயங்கள் குழப்பங்களுக்கு விடுதலையை கொடுத்து ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.